வணக்கம், நான் உங்க டாக்டர் ஆஷா பேசுறேன். இது வந்து பேரண்டிங் வீடியோ. இது குழந்தைங்களுக்கும் அம்மாக்களுக்கும் இது வந்து ஒரு விழிப்புணர்வு வீடியோ. எப்படி 2019 லாக்டவுன் டைம்ல ஃபோன் டிவி ரொம்ப பார்த்துட்டே இருந்தால் நம்ம குழந்தைங்க வந்து வர்ச்சுவலாக அஃபெக்ட் ஆவாங்க அப்படின்னு நான் 2016 போட்டேனோ. 2016 நான் வீடியோ போடும்போது எல்லாருக்குமே அது புதுசாக இருந்தது, கோவம் வந்துச்சு. நிறைய பேர் என்னை திட்டினீங்க, நிறைய பேர் என்னை புரிஞ்சுக்கவே இல்லை. ஆனால் அதுக்கப்புறம் 2019 விதியோட விளையாட்டான்னு தெரியல, இப்படி ஒரு சூழ்நிலை வந்து நிறைய குழந்தைங்க அதனால பாதிக்கப்பட்ட அப்புறம் அன்னைக்கு ஆஷா சொன்னாலே அப்படின்ற ஒரு விஷயம் நிச்சயமா ஒரு விழிப்புணர்வாக இருந்திருக்கும். இன்னைக்கு நான் ஒரு புது விஷயத்த சொல்ல போறேன். இதுவும் அதே மாதிரி ஒரு விழிப்புணர்வு. இன்னைக்கு நம்ம குழந்தைங்களுக்கு இது நீங்க பண்ணாம விட்டா நாளைக்கு ஒரு 10 வருஷம் கழிச்சோ ஒரு 8 வருஷம் கழிச்சோ இதை நினைச்சு நம்ம வருத்தப்படக்கூடாது. அண்ட் எனக்கு என்னோட ஞானத்துக்கு ஒரு விஷயம் வந்திருக்கு, அதை உங்களுக்கு சொல்லி கொடுக்காம நான் எப்படி விடுவேன்? நான் வந்து என்னோட வேலையை மட்டும் பார்த்துட்டு போற ஆள் இல்லை. நான் உங்கள் வீட்டில் ஒருத்தி, உங்களோட அம்மாவா அக்காவா உங்களோட மகளா உங்கள் ஒவ்வொரு வீட்டையும் எப்படியாவது சரி பண்ணணும்னு நினைக்கிற ஒரு ஆத்மார்த்தமாக என்னோட மனசுலேருந்து சொல்கிறவ தான் ஆஷா. அந்த ஆஷா இதை சொல்லாமல் எப்படி கிராஸ் பண்ணி போகிறது, இது எப்படி அன்பாகவும் எப்படி உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும்னா இப்போ ஒரு வாரமாக எனக்கு ஒரு போராட்டமாக இருந்தது. இன்னைக்கு யதார்த்தமாக ஒரு பேரண்ட் வந்தாங்க, அவங்களோட கம்ப்ளைண்ட் இதுவாக தான் இருந்தது. ஏன்னா என் வீட்டில் ஒரு விஷயம் நடந்தது மேம். எனக்கு என் பையன் பிறந்த 6 வயசுக்கு அப்புறம் தான் என் பொண்ணு பிறந்தா. என் மகள் வந்துட்டு பிறந்தப்ப என் பையன் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருந்தான். அப்போ என் பையன் டெய்லி ஸ்கூலுக்கு போகும்போது என் பொண்ணுக்கிட்ட வந்து ஐஷு அச்சோன்னா காலேஜ் போயிட்டு வரேன்னு சொல்லுவான். நான் வந்து நாள் கவனிக்கலைங்க. நான் வந்து ஐஷு அச்சனா காலேஜ் போயிட்டு வரேன் அப்படின்ட்டு பாய் சொல்லிட்டு போனான். 2வது நாள் வந்து அச்சனை காலேஜ் போயிட்டு வரேன்னு நான் எப்படி பார்த்தேன், நான் வந்து அதை பெருசாக எனக்கு அவ்வளோ சீரியஸாக தெரியல. 3வது நாள் வந்து ஐஷு குட்டி அச்சு என்ன காலேஜ் போயிட்டு பாய்ன்னு சொல்லிட்டு நான் அப்படியே சட்டையை பிடிச்சேன். என்னடா சொல்லிட்டு இருக்க, நீ படிக்கிறது ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட், எதுக்கு அச்சு நான் காலேஜ் போயிட்டு வரா நீ சொல்ற, இதுல வந்து உனக்கு என்ன இதுல என்ன கிடைக்கும், ஏன் இந்த ஒரு இதை சொல்ற அப்படின்னு அப்படின்னா சொல்லிட்டு நான் வெளியே கூட்டிட்டு போனான். வெளியே கூட்டிட்டு போனோடனே நான் வெளியே போனோடனே அம்மா ப்ளீஸ்மா, நம்ம அண்ணன் வந்து ஸ்கூல்ல என் தங்கச்சி வந்து நான் ரொம்ப குட்டி அண்ணா நினைச்சுக்குவாங்கம்மா, காலேஜ்ல தான் கொஞ்சம் கெத்தா இருக்குமான்னு சொன்னான். நான் விழுந்து சிரிச்சேன். இத்தினோண்டு மூளைக்குள்ள என்ன தோணுது பாருங்க. இது வந்து சத்தியமா நடந்த உண்மை, புரியுதுங்களா? என்னோட மகன் வந்து தன்னோட தங்கச்சிக்கு ஒரு பெரியசா தெரியும் நினைச்சு. அப்ப நான் யோசிச்சது என்னன்னா, நான் வந்து சின்ன வயசுல எங்க அம்மாவுடைய ஷால், இப்போ ஒரு சுடிதாரோட ஷால் இருக்கு எங்க அக்கா, அதுலனா அதை எடுத்து புடவை மாதிரி கட்டிட்டு மிஸ் மாதிரி விளையாடிட்டு இருப்பேன். எனக்கு வந்து அதை இமிட்டேட் பண்றது பிடிச்சிருந்தது. எனக்கு இப்போ சின்ன வயசுல இருக்கிற எல்லா பசங்களும், இப்போ உங்க பையன் பேண்ட் தான் போட்டிருக்கான், இவனும் பேண்ட் தான் போட்டிருக்கான். இவங்க வந்து யாரை பார்க்குறாங்கன்னா அப்பாவை பார்க்குறாங்க. அப்பா பெரிய ஆள், பேண்ட் போட்டால் நம்ம பெரிய ஆள், மீசை வரைஞ்சிட்டு. உங்களால நான் சொல்றது புரிஞ்சுக்க முடியுதா? இப்பவே அவங்க அப்பா பேண்ட் போட்டாங்கன்னா இவனுமே அந்த பேண்ட் எடுத்து வந்து இப்போ இவன் ஆக்சுவலி விர்ச்சுவல் பிரச்சனை, பேசல இன்னும். அவன் நார்மல் சைல்டு தான், ஆனா பேசாத குழந்தை கூட பேண்ட் வேணும்ன்றான். அப்ப என்னன்னா தான் வந்து அவங்கள இமிட்டேட் பண்ண ட்ரை பண்றாங்க. சரிங்களா? சரி, இப்போ வந்து இது நான் யோசிச்சேன், நம்ம காலத்துலேருந்தே நம்மளுக்கு வந்து நம்ம அம்மா மாதிரி பண்ண ஆசை இருக்கும். அதே வளர்ந்து இவனுங்களே பெருசான அப்புறம் ஷார்ட்ஸ் போட்டு தெரியவானுங்க. உங்களுக்கு புரியுதுங்களா? ஆனா குழந்தையில ட்ரௌசர் போட சொன்னா போட மாட்டாங்க. அப்ப இந்த குழந்தைங்களுக்கு ஒரு பர்சனாலிட்டி, இப்போ சந்திரமுகி படத்துல மாதிரி சந்திரமுகியை பார்த்து சந்திரமுகியாவே வாழ்ந்து அந்த பர்சனாலிட்டி டிஸ்டர்பன்சஸ் வருது. இந்த மாதிரி பேஷன்ஸ் நான் நிறைய பாக்குறேன். அடுத்தவங்க வெற்றியை தான் வெற்றியா நினைச்சு அதுல திருப்தியான ஒருத்தவங்க வாழ்க்கையில உழைக்கணும்னு தோணாது. இது வந்து ஒரு வர்ஷிப்பிங் மாதிரி ஆயிடுது. இப்ப தோனி ஜெயிச்சோடனே நான் பயன்னு கத்திட்டேன்னா சந்தோஷம் வந்து 2 நிமிஷம், அது என்டர்டெயின்மெண்ட். அதை என் வெற்றியா நினைச்சு நான் அதுல திருப்தி ஆயிட்டேன்னா நான் உழைக்க மாட்டேன். அப்போ பணம்ன்றது கஷ்டம், உழைக்கிறது கஷ்டம், படிச்சு டாக்டர் ஆகணும் கலெக்டர் ஆகணும் அந்த கனவு போயிடும். எல்லாரும் நான் ஹீரோ ஆகணும். இப்போ சின்ன வயசுல வந்து மிஸ் பார்த்தோன்னே மிஸ் மாதிரி நம்ம நடிப்போம். வீட்டுல சிங்கம் சூர்யா பார்த்தோன்னே நம்ம சிங்கம் போலீஸ் ஆகணும்னு ஆசைப்படுவோம். இப்போ அது வந்து நம்மளுக்கு இன்ஸ்பிரேஷன். உங்களுக்கு புரியுதுங்களா? அப்போ இவங்க எல்லாம் படிக்க வேண்டிய குழந்தைங்க. இவங்க இதுலலாம் நான் தப்பு சொல்ல மாட்டேன். ஆனா நம்மளுடைய என்ன ஒரு விஷயம்னா, இந்த 1 மாசம் லீவா போச்சு. இந்த 1 மாசம் ஃபுல்லா இது உள்ளுக்குள்ளேயே கிரகிச்சு இது இவங்க ரொம்ப எடுத்து கம்ப்ளீட்டா அதை மட்டுமே ஃபோன் டிவி மட்டுமே பார்த்துட்டு இருக்காங்கன்னா ஸ்கூல் போகும்போது அவங்களுக்கு படிப்பு வந்து கவனம் தெரியாது. ஒரு 6-7 வருஷம் ஆகும் உங்களுக்கு இதை புரிஞ்சு நம்ம குழந்தை வந்து நம்ம தப்பு பண்ணிட்டோமோ, அவன் வந்து கொஞ்சம் அதெல்லாம் என்டர்டெயின்மெண்ட் கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். எனக்கு 10 வருஷத்துக்கு முன்னாடி என் பையன் வந்து
என் பொண்ணுகிட்ட அச்சா நான் காலேஜ் போயிட்டு வரேன்னு சொல்லும் போது எனக்கு இருந்த புரிதல் வந்து ஒரு மருத்துவரா இது உங்களுக்கு புரியுமான்னு எனக்கு தெரியல. அன்னைக்கு எனக்கு தெரிஞ்சது என் பையன் வந்து இது அவன் வந்து தன்னை சின்னவனா காமிச்சுக்க விரும்பல. அவனோட பிறந்த குழந்தைக்கு இது புரியாதுன்னு அவனுக்கு தெரியல. பேக் எடுத்துட்டு டோலக்பூர் போறேன்னு கிளம்பின குழந்தைங்க நான் பார்த்திருக்கேன். சோட்டா பீம் ஒருத்தர் உண்மையாவே இல்ல, அப்படி ஒரு நாடு இல்ல, கிரிமாடா இல்ல, இது சுட்கி இல்லைன்னா தெரியாது. இங்க முடிய திருவிட்டு நான் சோட்டா பீம் ஊருக்கு போறேன், ஊரு இருக்குன்னு சாதிச்சவங்க இருக்காங்க. 2 குழந்தைங்க இருக்கு, என் மகன் உட்பட. சக்திமான் வந்தப்ப மாடியில இருந்து குதிச்சாங்க அந்த பையன், காரைக்குடிங்க, அந்த பையனை நான் நேர்ல பாத்திருக்கேன். டேய் எதுக்குடா அப்படி குதிச்சேன்னா இல்ல காப்பாத்தோம். அதுதான் நம்ம குழந்தைங்களோட புரிதல். கற்பனைன்னு சொன்னா கூட அதை படிக்க தெரிஞ்ச வயசுக்கு தானே கற்பனைன்னு புரியும். உங்களுக்கு புரியுதுங்களா? டிஸ்க்ளைமர் வந்து தீர்வு கிடையாது. டிஸ்க்ளைமர்ன்றது சும்மா நம்ம மேல கேஸ் வரக்கூடாதுன்றதுக்காண்டி நம்ம அதை இது பண்ணிக்கிறோமே ஒழிய குழந்தைங்க மனசுக்கு அது எவ்வளவு போகுதுன்னு தெரியாது. எவ்வளவு சூப்பரா ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுத்துட்டு இருக்கிற பிள்ளைங்க கூட லாக்டவுன்ல போன் டிவி பார்த்துட்டு இருந்தவங்க அப்புறம் படிக்கல. இதே பேசிட்டு இதே ஞாபகத்தோட அப்ப நீங்க என்ன பண்ணும், ஒவ்வொரு அப்பா அம்மாவும் கம்ப்ளீட்டா இந்த கதை புக்ஸ் அது இதுன்னு படிக்க வச்சு, ஸ்டோரி புக்ஸ் ஒரு மணி நேரம், இது ஒரு மணி நேரம் டெய்லி படிக்க வச்சு, உழைத்தால் தான் இந்த வெற்றி, படித்தால் தான் வெற்றின்றத கொஞ்சம் நீங்க சொல்லி கொடுக்கணும்ன்றத ஒரு தாழ்மையோட இன்னைக்கு நீங்க கேட்டீங்க. இதே மாதிரி டெய்லி 5 வயசு 9 வயசு 10 வயசு நிறைய பேரண்ட்ஸ் கூட்டிட்டு வந்து வீட்டுல இருக்கிற பொருளை ஃபுல்லா உடைக்கிறான், நான் தான் இந்த வீட்டோட ஹெட், நான் சொல்றது நீங்க கேளுங்க, நான் தான் முடிவெடுப்பேன். ஆனா அப்ப வந்து குழந்தை நம்ம குழந்தை கெஞ்சுது அழுது ரெக்வெஸ்ட் பண்ணுதுன்னு நம்ம வந்து குழந்தை இஷ்டத்துக்கு போன ஆரம்பிச்ச போது பேரண்டிங்ன்றது என்னன்னா நம்மளுடைய கண்ட்ரோல்ல குழந்தைங்க இருக்கிறதா பேரண்டிங். குழந்தையோட கண்ட்ரோல்ல நான் இருக்கிறது பேர் பேரண்டிங் இல்ல. புரியுதுங்களா? குழந்தை அம்மா அம்மா சொல்ற பேச்சு கேட்கறது தான் குழந்தையோட வளர்ப்பு ஆரோக்கியமா இருக்கும். குழந்தை சொல்ற பேச்சு தான் அப்பா அம்மா கேட்பாங்கன்ற சூழல் எப்படி ஃபர்ஸ்ட் மாறுது? குழந்தை முதல்ல அழுது கெஞ்சி அடம் பிடிச்சு அது வழிக்கு கொண்டு வருது. அது வழிக்கு நீங்க இப்படி வந்ததுக்கு அப்புறம் அது வாய் வழியா தான் நீங்க வாழணும். நீங்க பாருனா அடிக்கும், கத்தும், அடம் பிடிக்கும், பிடிவாதம் பிடிக்கும், கத்தியை அறுத்துக்கும், இல்லைன்னா ஏதாவது தன்னைத்தானே காயப்படுத்திக்கும், பிளாக்மெயில் பண்ணும். நான் வந்துட்டு இருக்க மாட்டேன், நீங்க உங்களுக்கு என் மேல பாசமே இல்லை, உங்களுக்கு என்ன பிடிக்கல, நீங்க அப்பா அம்மாவே இல்லை, நீங்க வேணாம்னு சொல்லும். நம்மளுக்கு அப்ப குற்ற உணர்ச்சி வந்துடும். நம்ம தப்பா வளர்க்குறோமா கரெக்டா வளர்க்குறோமா, ஐயோ நம்ம பிள்ளை நம்மளுக்கு வெறுக்குதே, பிள்ளைக்காண்டானே இருக்கும், நம்ம மாத்துவோம். அப்படி பண்ணும், அடம் பிடிச்சு பண்ணும். சம்டைம்ஸ் தப்பி பையன் மிரட்டும். ஒரு டைம் அப்படிதான் மேடம் பேசுறான். ஏதாவது ஒன்னு செஞ்சு கொடுக்கணும், ஏதாவது ஸ்நாக்ஸ் ஏதாவது செஞ்சு கொடுக்கணும், என் மேல உங்களுக்கு பாசமே இல்லை, செஞ்சே கொடுக்க மாட்டேங்கிற அப்படின்ற மாதிரி. அந்த அப்பா அம்மா தான் நல்லவங்க, அவங்க அப்பா அம்மா பாரு எவ்வளவு சூப்பரா இருக்காங்க. கம்பாரிசன் பண்ண ஆரம்பிப்பாங்க, அப்பா அம்மாவை கம்பாரிசன் பண்ண ஆரம்பிப்பாங்க. அவங்கள கம்பேர் பண்ண மாட்டாங்க. அவங்க குழந்தை நல்லா இருக்கே நான் அப்படி வரணும். புரியுதுங்களா? குழந்தைங்க தானே. குழந்தையை குழந்தைக்குள்ள இன்னசென்ஸோட, குழந்தைக்குள்ள மழலையோட, குழந்தைக்குள்ள அந்த இதோட அவங்க அனுபவிக்க விடுங்க இந்த உலகத்தை. ஒரு சின்ன சின்ன சிரிப்பு அதெல்லாம் போய் குழந்தைங்க ஓவர். அந்த காலத்துல இப்படி பேசினா எனக்கு என்னன்னா அதிகப்படியா நான் கேட்ட வார்த்தைகள், வயசுக்கு மீறி பேசாத, பிஞ்சிலே பழுத்தது, அதிக பிரசங்கத்தனமா பேசாத வார்த்தை கேட்டு நம்மளுக்கு குற்ற உணர்ச்சி வந்துடும். உங்களை சொல்லியிருக்காங்களா? என்ன சொல்லியிருக்காங்க? எல்லாருமே சொல்லியிருப்பாங்க. இது வந்து ஆனா இப்போ அது நம்ம குழந்தைங்க கிட்ட அடிக்கடி சொல்ல வேண்டிய சொல்றதே இல்லை யாருமே. வயசுக்கு மீறி பேசாத, உனக்கு இது தேவையில்லைன்னு சொல்லும் போது நான் வந்து ஐயோ இது நமக்கு தேவையில்லையோ, நம்ம தப்பு பண்ணிட்டோமோன்னு ஒரு குற்ற உணர்ச்சி இருக்கும். இப்போ வந்து குழந்தைங்க அழுத அடம் பிடிச்சா சாக்லேட் வாங்கி தர மாதிரி நம்ம வந்துட்டு குழந்தைங்க நினைக்கிற இஷ்டத்துக்கு போகிறோம். ஸோ இப்போ வந்து என்ன நான் பதிவு பண்ண விரும்புறேன்னா, இது நிச்சயமாக ஒரு மருத்துவராக இல்லாம ஒரு அம்மாவாக, குழந்தைங்க கையிலலாம் மொபைல், குழந்தைங்க கையிலலாம் ரொம்ப சோசியல் மீடியாஸ், 18 வயசு கீழே உள்ள குழந்தைங்களுக்குலாம் சோசியல் மீடியாஸ் வந்து எக்ஸ்போஷர் ஆக விடக்கூடாது. குழந்தைங்க எல்லாருமே நிச்சயமா குழந்தைங்களா வாழணும். அவங்களோட வாழ்க்கையை அவங்க அனுபவிக்கணும், அவங்களோட வாழ்க்கையை அவங்க என்ஜாய் பண்ணணும். தான் வெற்றி பட்டு தன்னை கை தட்டினாதான் அவங்க சந்தோஷப்படணும், தன்னை வாழ்த்தினாதான் தான் பாராட்டு சந்தோஷப்படணும். அடுத்தவங்க வெற்றியை தான் வெற்றியா நினைச்சு சந்தோஷப்படுற மனநிலைமைக்கு குழந்தைங்க போகக்கூடாது. அது ஆரோக்கியமே கிடையாது. குழந்தைங்கள பாராட்டி வளர்க்கணும், புகழ்ந்து வளர்க்கக்கூடாது. பாராட்டினாதான் இன்னும் நம்ம நல்ல பேர் எடுக்கணும், இன்னும் நல்ல பேர் எடுக்கணும்னு ஓடுவாங்க. புகழ்ந்தாங்கன்னா திருப்தி ஆயிடுவாங்க. சூப்பர், நீ தான் ரொம்ப சூப்பர், நீ பண்ணது எவ்வளவு நல்ல விஷயம் அப்படின்னு புகழ்ந்துட்டோம்னா நான் சூப்பர், இனிமே எதுக்கு சூப்பர் நான் ஓடணும்ட்டு உனக்கு என்ன தெரியும், நான் சொல்றது கேளுன்றுவாங்க. சோ குழந்தைங்கள புகழ்ந்து வளர்க்க கூடாது. புகழ்ச்சியோடைய
புகழ்ச்சியோட இதை வந்து குழந்தைங்க என்ஜாய் பண்ணிட்டாங்கன்னா அவங்க அழிவை நோக்கி போறாங்க. அவங்க பெரிய சரித்திரம் படைக்க மாட்டாங்க. புரியுதா உங்களுக்கு? புரியுது மேடம். இப்ப நான் சொல்றது எல்லாமே நம்ம குழந்தைங்க, இது எல்லா வீட்லயும் இருக்கு. என் மகன் மகள் உட்பட இந்த விஷயம் நடந்திருக்கு. நடந்த விஷயத்தை நான் இப்போ விழிப்புணர்வா பதிவு பண்ணேன். லவ் யூ ஆல். நன்றி.